ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய்ந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். 2 ராஜாக்கள் 8:4. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். எலிசா தீர்க்கதரிசி நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். எலியாவை காட்டிலும் ரெண்டு மடங்கு அதிசயங்களெல்லாம் அவர் செய்திருக்கிறார். எப்படி இந்த அதிசயம்லாம் செய்ய முடிஞ்சிச்சுன்னா, கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தரின் துணை கொண்டு, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த போது. இன்றைய சூழ்நிலை புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து நேரடியாகவே அற்புதம் செய்கிறார். அதற்கு பிறகு அவருடைய சீஷர்களை கொண்டு, அப்போஸ்தலரை கொண்டு நிறைய அற்புத அதிசயங்கள்லாம் செஞ்சுருக்கிறார். ஆனால் அந்த நாட்கள்லாம் பிதாவாகிய தேவன் நேரடியாக எந்த விதமான அதிசயங்களையும் செய்யவில்லை. ஆனால் அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய ஊழியர்கள் மூலமாக அவர்கள் தங்களை நோக்கி கூப்பிடும்போது அந்த அதிசயத்தை அவர்தான் செய்தார். எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாது, அவர்கள் மூலமாக கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அவர்களை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அப்படிதான் சூனேமியாளின் மகன் குழந்தை கேட்கல. ஆனால் அவங்க வீட்டில் அனுமதி கொடுத்து எலிசா தீர்க்கதரிசியை நல்ல போஷித்தபடினால அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு, நீ அடுத்த உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தையை ஏந்தி கொள்வா என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்குது, வளருது. ஒரு நாள் அந்த குழந்தை பையன் இறந்து போயிடறான். நல்ல வாலிப பையனாக தான். அவனை கொண்டு போய் எலிசாவுக்காக கட்டியிருந்த அந்த அறை வீட்டில் கட்டில் படுக்க வச்சுட்டு அறையை பூட்டி விட்டு அவன் என்ன பண்ணுறான், தைரியமாக அந்த கணவனுக்கு கூட சொல்லாமல் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அங்கே போய் எலிசாவை சந்திக்கிறாள். எலிசா எதிர்க்க வராரு. வந்தவுடனே விஷயத்தை சொல்கிறான். அவங்ககிட்ட பிள்ளை கேட்கல, ஆனால் நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் அவன் மறித்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எலிசா ரொம்ப துக்கமாயிடுறாரு. தெரியுது அவருக்கு ஏதோ ஒரு துக்கம் நடந்திருக்கு. நான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தலை அவருக்கு. அதற்கு பிறகு எலிசா வீட்டுக்குள் வந்தபோது பிள்ளை அங்கு செத்து கிடந்தான். உடனே போய் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். பார்த்தீங்களா, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யலாம். அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, கிட்ட போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கால் கைகள் மேலும் இருக்கும்படி அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது என்று பார்க்கிறோம். தர்மியான வேளையிலே அதற்கு பிறகு பிள்ளை உயிரோடு எழுந்திருக்கிறது. அதுக்கு பிறகு பிள்ளையை சூனேமியாள் கையில் ஒப்படைக்கிறான். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறா, இந்த மாதிரி இந்த ஊரில் பஞ்சம் ஏற்படுது, அதனால் நீ போய் உனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே போய் சஞ்சரி, 7 வருஷம் அந்த பஞ்சகாலம் இருக்கும்னு முன்னாலேயே அவளுக்கு அறிவிக்கிறான். அதனால் அந்த ஸ்திரீ போய் பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் குடியிருக்கிறா. 7 வருஷத்துக்கு பிறகு அவள் இந்த பெலிஸ்தர் தேசத்தை விட்டு திரும்ப தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் போய் முறையிடும்படி போகிறார். சீரியாவின் ராஜா பெனாதாத் அந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனுக்கே வேலைக்காரனாக இருந்த கேயாசிகிட்ட கேட்குறாரு, எலிசா நிறைய அற்புதம் செஞ்சுருக்காராம், அதிசயம் செஞ்சுருக்காராம, அதெல்லாம் எனக்கு விவரமாக சொல்லு, நீ தானே அவர் கூட இருந்தவன் சொன்னோன்னே அவன் எல்லாத்தையும் நிறையா சொல்லிட்டு, செத்து போனவனை கூட உயிரோடு எழுப்பினார் எலிசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்திரீயும் அவன் மகனும் ராஜா கிட்ட முறையிடுறதுக்காக அங்கே வர்றாங்க. வந்த உடனே கேயாசி பார்த்துட்டு, ராஜாவே நான் சொன்னேன்ல அந்த ஸ்திரீ இவள்தான், அவர் எலிசா உயிரோடு எழுப்பின, என் எஜமான் உயிரோடு எழுப்பிய இந்த மகன் தான், அவன்தான் இவனுடைய அப்படின்னு சொன்ன உடனே, எலிசா உயிர்ப்பித்து இவளுடைய குமாரன் இவன் தான் சொன்ன உடனே ராஜா அந்த ஸ்திரீயை கேட்குறாங்க, என்னப்பா இவங்க சொல்கிறதெல்லாம் என்ன என்பது அவள் எல்லாவற்றையும் விவரித்து சொல்கிறா. உடனே ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்யன்றான். அதே மாதிரி அவள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஸ்திரியை போல தைரியமுள்ளவர்களாய் விசுவாசமுள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த அதிசயம் எப்பேற்பட்ட அதிசயம், மரித்த மகனை உயிரோடு எழுப்பிய அதிசயம். அதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சு. அந்த ஸ்திரியின் வரலாறு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் அதிசயமான காரியத்தை செய்ய வல்லவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய தாசர்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு
நிறைய அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அதில் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு செய்த அதிசயமான காரியம் இந்த சூனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்ததுப்பா. கரெக்டாக ராஜா கேட்டதுக்கும் அவள் வந்து சேரத்துக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் ராஜா. பண்ணிவிட்டு அவளுக்கு உண்டான இழந்து போன எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தார். நீங்களும் நானும் அப்படியாய் தைரியம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், நாம் ஊழியர்களை உபசரிக்கிறவர்களாய், ஊழியர்களுக்காக உண்மையோடு நாம் காணப்படும் போது, ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். மகனையே உயிர்ப்பித்த அதிசயமே, உன்னையும் உயிர்ப்பிக்கவே கரம் நீட்டி அழைக்கின்றாரே. உன்னையும் உயிர்ப்பிக்கவே கரம் நீட்டி அழைக்கிறாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், உம்மிடத்திலிருந்து அதிசயத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே தகப்பனே, வாழ கடைசி வரைக்கும் உம்மிலே நிலைத்திருந்து வாழ, உமக்கு கீழ்ப்படியே உம்மை சார்ந்து கொண்டு வாழ ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். இந்த சூனேமியாளை போல தைரியம் உள்ளவளாய், விசுவாசம் உள்ளவளாய் ஆண்டவரே தகப்பனே, ஊழியரை உபசரிப்பதிலே முதன்மை உள்ளவளாய் காணப்படும் போது ஆண்டவரே தகப்பனே, நீர் அதிசயத்தை எங்களுக்கு கொடுத்து செய்து எங்கள் வாழ்க்கையை கத்தாவே செழிப்பாக்கி இழந்த எல்லாவற்றையும் நீ மீண்டும் தர வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே தகப்பனை, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் பவுலையும் சீலாவையும் நோக்கி இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். இன்றைய கேள்வி, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு எங்கு போனார்கள்? யாரை கண்டு ஆறுதல் சொன்னார்கள்? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு எங்கு சென்று யாரை கண்டு ஆறுதல் சொன்னார்கள்?